இப்போ எத பத்தி பார்க்க போறோம்னா, தருமபுரியில இருக்க பூர்விகா அப்ளையன்சஸ். இந்த ஷோரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சு குடுத்துருக்க கார்டனிங் ஒர்க்க பத்தி நம்ம பார்க்க போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்கு ஷோரூம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன செடி வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம அதுக்கான மண் கலவை, அதுக்கு உரம் என்னென்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துட்டுருக்கிறது செம்மண்ணும், தேங்காய் நாரும் வந்து எடுத்திருக்கோம். தேங்காய் நார் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரப்பதத்த தக்க வச்சுக்கிறதுக்காகவும், இப்போ போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, வேப்பம் புண்ணாக்கு. செடிகள்ல பூச்சி தாக்குதல் அந்த மாரி வராத இருக்கிறதுக்காக நம்ம வேப்பம் புண்ணாக்கு ஆட் பண்ணுறோம். இப்போ ஒயிட் கலர்ல இருக்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்லைட். இது வந்து பார்த்தீங்கன்னா, செடிகளுடைய வேர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஏர் சர்க்குலேஷன் ஆகறதுக்காகவும், வேர் வேகமா வளர்றதுக்காகவும் இது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 3:1:1 ரேஷியோவில் நம்ம எல்லாமே எடுத்திருக்கோம். இப்போ போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, மண்புழு உரம். இது வந்து பார்த்தீங்கன்னா, செடிகளுக்கு ஊட்டச்சத்து நல்லா இருக்கிறதுக்காகவும், செடி நல்லா க்ரீனிஷாக வர்றதுக்காகவும், பூ நல்லா எடுக்கும். அதுக்காகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இத ஆட் பண்ணுறோம். அடுத்து நம்ம ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, போன் மீலு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியா வளர்றதுக்காக செடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியா வளர்றதுக்காக இந்த போன் மீல் நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 பேக்கெட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15 டேஸ் ஒன்ஸ் நம்ம 2 ஸ்பூன் குடுத்தா செடி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நம்ம வந்து டோட்டலா மிக்ஸ் பண்ணுறதுனால 3 பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எடுக்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டுச்சாண எருவும், ஆட்டுச்சாண எருவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 3:1:1 ரேஷியோவில் நம்ம ஆட் பண்ணுறோம். இதால என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, செடிகளுடைய வளர்ச்சி வந்து வேகமாவும் இருக்கும். ரொம்ப க்ரீனிஷாவும் இருக்கும். செடி சூப்பரா வளரும் நல்லா உங்களுக்கு. ஹெல்த்தியாவும் இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும், தரையில வைக்கிறதா இருந்தா நம்ம அதிகமா மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்ல. நம்ம தொட்டியில வைக்கிறதுனால எல்லா மண் கலவையும் நம்ம கலந்து உரமெல்லாம் குடுத்தா தான் செடி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இத நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணணும் தொட்டியில வைக்கிறதா இருந்தா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு அரேக்கா பாம் வந்து பார்த்தீங்கன்னா, 10 தொட்டியில ஆட் பண்ணி வச்சிருக்கோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரீனிஷா இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, குரோட்டான்ஸ் வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா, 5 கலர்ஸ் வந்து மாறும் இந்த இலை லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து செமி ஷேட்லயும், இன்டோர்லயும் நல்லா வளரக்கூடியது. வைக்கக்கூடிய செடி வந்து பார்த்தீங்கன்னா, சைனீஸ் எவர்கிரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டோர்லயும், செமி ஷேட்லயும் சூப்பரா வளரக்கூடியது. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வேணும்னு சொல்லி லைக் பண்ணி இத எடுத்தாங்க. அடுத்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, கல்வாழை. கல்வாழை வந்து பார்த்தீங்கன்னா, இது வேரிகேட்டடு. கிரீன் வித் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் பிளேஸ்ல வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இது. இது வெளியவும் அவுட்டர்லேயும், இன்டோர்லேயும் வைக்கக்கூடிய செடி தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் சைப்ரஸு. இது வந்து ஷேப் தகுந்த மாரி கட் பண்ணலாம் உங்களுக்கு. வட்டமா, கட்டமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாரி கட் பண்ணி நம்ம வளர்க்கலாம் இத. பார்டர்லேயும் வச்சு வளர்க்கலாம். இது பாயின்செட்டியா. பாயின்செட்டியான்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெமிஷேடான பிளேஸில் வச்சு வளரக்கூடியது. ஒரு மரத்துக்கு கீழ நிழல்ல வளரக்கூடிய செடி. டைரக்ட் சன்லைட்டில வச்சீங்கன்னா, அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். இது உங்கள் வீட்ல இருக்குதுன்னும்போது, கொஞ்சம் ஷெமிஷேடான பிளேஸில் வச்சு நீங்க வளங்க. அப்பப்போ 15 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான உரத்த குடுத்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா வளரக்கூடிய செடி இது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, யுஜீனியா. யுஜீனியா வந்து பார்த்தீங்கன்னா, மேல துளிர் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்டிஷ்ஷா வரும். ஒரு பார்டர் பிளான்ட்டு. அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல அந்த மாரி எதனா வைக்கிறோம்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப புஷ்ஷா வளரக்கூடிய செடி. நீங்க ஒரு செடி வச்சாலே இதுவும் ஷேப் தகுந்த மாரி கட் பண்ணலாம். ஒரு பார்டர் பிளான்ட்டாவும் வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ளவர். இது வேரிகேட்டடு. இது வேரிகேட்டடுன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடர்த்தியா வளரக்கூடிய செடி. ரொம்ப புஷ்ஷா வளரும் உங்களுக்கு. லோ மெயின்டெனன்ஸ் தான். இதுவும் செமி ஷேடான பிளேஸ்லயும் ஒரு அவுட்டோரு, இன்டோரு 3த்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செடி ரொம்ப சூப்பரா வளரும் இந்த செடி. இதோடைய மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா கிடையாது. ரொம்ப லோவா மெயின்டெனன்ஸ் பண்ணி வளர்க்கக்கூடிய செடி தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்தூரியம். இதோடைய ஸ்பெஷாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஷேப்ல இருக்கும். இது ஃப்ளவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஷேப்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 டேஸ், 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஆகாது. அப்படியே அந்த கலர்ஸ் எல்லாமே மெயின்டெயின் ஆகும். இது பத்தின வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஷார்ட் வீடியோவா போட்டிருக்கோம். போய் மறக்காம அத பாருங்க. அது மட்டும் இல்லாத இப்ப நாங்க காட்டியிருக்க எந்தெந்த செடி நீங்க வச்சிருக்கீங்கன்றதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்றதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதோடைய மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷேடான பிளேஸ்ல வச்சு வளர்க்கக்கூடிய செடி ஆந்தூரியம். இது வந்து வளரக்கூடிய நாட்கள்ல நீங்க உரம் குடுத்து நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த செடி சூப்பரா வளரும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செடி கிறிஸ்மஸ். இது தொட்டில் நல்லா சூப்பரா வளரக்கூடிய செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்டோர்ல வச்சு வளரக்கூடிய செடி. ஒரு பார்டர் பிளான்ட் இது. ஒயிட் கலர் லீஃப்ல வித் வேரிகேட்டட் இது.
இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டோர் பிளான்ட்டு இந்த செடி. குரோட்டான்ஸ் வெரைட்டி, பீஸ் லில்லி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பேக் பண்ணும்போது டைம் இல்லாததுனால டோட்டலா ஒரே அடியா வீடியோ பேக் பண்ணிவிட்டு, டோட்டலா ஒரே அடியா வீடியோ எடுத்துட்டோம் நாங்க. உங்களுக்கு செடி வைக்கிறதுல ஏதாவது டவுட்டு, உங்களுக்கும் அந்த மாரி கார்டனிங் ஒர்க் ஏதாவது செஞ்சு குடுக்கணும்னா, தாராளமா எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுக்குறோம். உங்களுக்கு செடி வந்து பார்த்தீங்கன்னா, கார்டனிங் ஒர்க்கு, லேண்ட்ஸ்கேப் ஒர்க்கு எல்லாமே நாங்க பண்ணி குடுக்குறோம். உங்களுக்கு செடியில ஏதோ வைக்கிறதுல டவுட்டு, உங்களுக்கு ஒரு செடி வைக்கிறதுல உங்களுக்கு டவுட்னாலும் தாராளமா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ட நீங்க கேளுங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்ளை பண்றோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ரிசல்ட்ட நம்ம ஷோரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்ம வைக்கிறது தான் உங்களுக்கு இது. இது நாங்க செடி வச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 30 நாள் ஆயிடுச்சு. டைம் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்றோம். உங்களுக்கும் இந்த மாரி ஷோரூம்ஸ்க்கு, உங்க வீட்டுக்கு இந்த மாரி பண்ணணும்னா தாராளமா நாங்க பண்ணி குடுக்குறோம். கான்டாக்ட் பண்ணுங்க.